பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன். மெட்ராஸே கட்டி ஆண்டாரு. உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. அண்ணல் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சுக்க, அதாவது அந்த பவரை அவங்க காலி பண்றதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு. இதுல ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துராது. இப்போ சொன்னாங்கல்ல, பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா வெள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க. செம பவர்ஃபுல்லான பர்சன். யாரையும் வன்முறை நோக்கி எல்லாம் நகரத்துல நான்லாம் அவர்கிட்ட போய் தொடர்ந்து நான் ரொம்ப கோவத்துல கூட போறப்ப நான் சார் உங்க வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி அனுப்பிச்சுட்டே இருப்பாரு வன்முறை நோக்கி நகரத்துல. சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்கெல்லாம் பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இது ஒரு எச்சரிக்கை. நீங்க அண்ணன் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றத நான் இந்த இடத்துல உத்தரவாதமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க. மற்ற தலைவர்கள் போல ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இல்ல. பா ரஞ்சித் அவர் ஆதங்கத்தை பத்தி பேசியிருப்பாரு. இதை மோகன்ஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் நீ சினிமா பட டைலாக்லாம் நீங்க பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும். மெட்ராஸ் எல்லாருக்கும் தான். நாங்கள் மெட்ராஸுக்கு நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல. இப்போ பா ரஞ்சித் நாங்கள் தான் மெட்ராஸ், அந்த நாங்கங்கிறது யார்? அதுதான் விஷயம். நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அந்த நாங்கங்கிறது யார்? நீங்கள் யார் சொல்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் தமிழர்கள் மெட்ராஸ், தமிழன் தான் மெட்ராஸ். ஜாதி ரீதியில் அதுதான். அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க. இப்போ இங்கே நாங்களும் சொல்லாதே, நாமளும் சொல்லுங்கள். நாங்கள் தாங்கும்போது அந்த நாங்கங்கிறதுல நீங்கள் ஜாதியை குறிக்கலாம், மதத்தை குறிக்கலான் இருக்குல்ல. அப்போ அதை வச்சு தான் பதில் வரும். இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல, பதில் சூழ்நிலை பதில் சொல்லி தான் சொல்லணும். ஏன் அவர் சொல்ல போகிறாரு? நாங்கள் தான். ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸில் வாழ்கிறவர் தான். இப்போ நானாவது நாட்சங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்த ஆளுக்கு நிறைய பேர், நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும், நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம், சினிமா கற்றுக்கிட்டோம். சினிமாவில் நான் உதவிக்கிணறு தொழிலை கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான். அப்போ நான் யாருங்கிறார்? நீங்கள் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி இந்த அரசியல் அரசியலாக இருக்கணும். அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும். இப்போ அரசியல்வாதிகள் சினிமாவில் நிறைய பேர் அரசியல் போகிறாங்க. அப்போ சினிமாவுக்கு போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும். இங்கே சினிமா ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவலப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவங்க கருத்து சொல்கிறாங்க. இப்போ குஷ்பு மேடம் இருக்காங்க, இப்போ ராதிகா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஏதாவது கருத்து சொன்னால், அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண் என்பதால், ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்து ரொம்ப தப்பு. அது அரசியல்வாதி ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும். உங்கள் பெர்சனல் வஞ்சன் செய்யும், உங்கள் பெர்சனலோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசெய்து இங்கே சினிமா நடிகர்களையும் முக்கிய நடிகைகளை தயவுசெய்து அவங்க வாழ்க்கையில் உள்ள வராதிங்க. அது இப்போ ஏன்னா அது விஷால் சார் ரொம்ப போல்டான ஆள், எதையும் டக்குன்னு போல்டாக பேசுகிறக்கூடியவரை விஷால் சார். அவர் நடிகர் சங்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கணும். நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? இப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குனருக்கோ இல்லை ஒரு இயக்குனருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு பொதுவாக பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது. அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதியை ஒரு நடிகர் நிறைய பேர் ஏற்கனவே மேடையும் பேசியிருக்காங்க. நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க. அதுக்கு எந்த குரலும் நடிகர் சங்கத்திலேருந்து வரல. அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகையில் இன்னாருக்கு நான் தொடர்பு சொல்லி இதெல்லாம்
அவங்க அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு செய்தியை பார்க்கக்கூடாது முதல்ல. அது வந்து மக்கள் பார்த்தா கூட பரவாயில்ல, மக்களே பார்க்கக்கூடாது. சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ, யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேற ஒரு பொது ஆளுகளோ, சினிமா நடிகர்களோ நடிகைகளையோ ரொம்ப அவங்க பர்சனல் இப்போ பாதிக்கிற மாதிரி பேசினா தயவுசெய்து நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அது விஷால் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் முட்டுப்புள்ளி வைங்க. ஏன்னா பல அரசியல் மேடைகளில் வந்து நடிகர்கள் அசிங்கப்படுறாங்க. இப்படி போனால் இது ஒரு அப்புறம் பெண்ணை பற்றி பேசுகிறாங்க. என்ன பெண்ணுக்கு சமம், பெண்கள் எல்லாம் பெண் இனம் உயர்ந்துட்டாங்க, ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க, பெண்ணுக்கு இவ்வளோ சமம் இருக்கு, இத்தனை உரிமை கொடுக்குறோம். எங்கே இருக்குது நாட்டில்? அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே அதை கண்டிக்கணும். எந்த கட்சியும் சரி, அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பற்றியோ ஒரு பெண்களை பற்றியோ பர்சனலை பற்றியோ அவங்க இழிவாக பேசுனா அந்த கட்சி தலைவர் அவங்க கண்டிச்சா தான் அவர் சரியான தலைவர். அவர் தான் மக்கள் தலைவர். விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்லை. அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் விஷால் சார் மாதிரி ஆட்களை கொஞ்சம் போட்டு அதை கண்டனம் தெரிவிக்கணும்.